குட் மார்னிங். ஃபனிக்ஸ் லெசன் 9. ஸோ லெசன் 8 வரைக்கும் என்ன பார்த்தோம்னா லெட்டர்ஸ், அப்புறம் அதோட சவுண்ட்ஸு, அப்புறம் பிளெண்டிங் பார்த்தோம். அதாவது 2 லெட்டர் 3 லெட்டர், சிவி, விசி, விசிசி, சிவிசி. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். ஒரு 4 பர்டன் டைப் பார்த்தோம், வேர்ட் பர்டன் டைப் பார்த்தோம். ஸோ இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி எப்படி பிளெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா சேர்ப்பாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பி இருக்கு, ஏ இருக்கு, ப ஆ ப, எம் இருக்கு, இ இருக்கு, ம் ஏ மே. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி 2 லெட்டர் அப்புறம் 3 லெட்டர். ஓகேவா? அதாவது சிவிசியா இருக்கலாம், இல்லாட்டி விசிசியா இருக்கலாம். ம் ஆ ம மேட், இல்லாட்டி ஏ எண்ட் எண்ட். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சவுண்டை பிளெண்ட் பண்ணுறதுக்கு பேர் பிளெண்டிங்கில் ஐசோலேஷன். ஸோ நிறைய குழந்தைகள் பிகினர்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணு, கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுன்னு சொல்லுவீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண முடியாது. ஏன்னா பிகினர்ஸுக்கான பிளெண்டிங் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறது இந்த ஐசோலேஷன். அதாவது ஒரு சவுண்ட் ஐசோலேஷன் என்னென்னா ஒரு சவுண்டாக தான் சேர்க்கணும். பிகினர் இப்போ தான் ஆல்ஃபபெட் சொல்லி கொடுத்து, சவுண்ட் சொல்லி கொடுத்து ரீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு சவுண்டாக தான் சேர்ப்பாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் சவுண்டாக சேர்க்க மாட்டாங்க. ஐசோலேஷன் தான் ஃபஸ்ட் சொல்லி கொடுக்கணும். ஸோ ஐசோலேஷனில் நிறைய சவுண்ட்ஸை, ஒரு 2 லெட்டர் 3 லெட்டரோட சவுண்ட்ஸை சேர்க்கறதுக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. நெக்ஸ்ட் லெசனில் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அதாவது பிளெண்டிங்லாம் கரெக்டாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் லெசனில் சொல்கிறேன். லெசன் 10ல் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.